கண்ணை முடிக்காடா தம்பி, கண்ணை முடிக்காங்க, நீங்கள் வாய முடிக்காங்க. எல்லாம் நான் பார்த்துருவோம்ல. இந்த கால வயசாக பிடிச்சி காண தம்பி, ஒரு விரலை மட்டும் முடிடா. பிடிக்கவே இல்லை, தொட்டுக்கிட்டு இருக்க. நாடி பார்க்கைய பெருவரில் மட்டும் பிடி. ஜம்முன்னு இப்படி, ஜம்முன்னு இப்படி, ஜம்முன்னு இப்படி, ஜம்முன்னு இப்படி. நீங்கள் கண்ண முடிங்க. ஓகே, கால் வந்துட்டு வா, நீங்கள் உட்காரலாம். வா. இதயத்தை பற்றி நீ என்னவெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க இப்போ? மெடிசின். டாக்டரா போறியா? இதயம் சம்பந்தமான ப்ராடக்ட்டுகளை பற்றி உனக்கு ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு கேள்விகள் உனக்கு ஏற்படும். அது சொந்தமான மெடிசின் ப்ராடக்ட் பண்ணுறதெல்லாம் உன்னுடைய கஸ்டடியில் வந்து சேரும். அதில் நீ வந்து அவார்டு வாங்குவேன். அதுக்கு தான் உனக்கு இதயத்தை பற்றினு சொன்னேன். அது ஒரு விஷயமாக இருந்தாலும் உன் இதயத்தை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசை. அது என்ன ஆசை? அடிக்கடி உனக்கு மனசில் ஒரு தளர்ச்சியும் நெகட்டிவ் தாட்டும் ஏற்படுது உன் இதயத்தில். அதில் நாம் படிக்கிறது சரிதானா, நம்ம சரியாக வாழுவோமா வாழ மாட்டோமா, நம்ம நினைத்த லட்சியத்தை அடைய முடியுமா முடியாதா, ஏதோ ஒரு குழப்பமாக இருக்க, கழுத்தெல்லாம் உழையுத, இரவில் தூக்கம் வர மாட்டுக்க, இப்படிப்பட்ட டென்ஷன் உனக்கு இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. அதுலாடா பழம். உன்னுடைய மனநிலைகளை சரி பண்ணி எந்த ஒரு குறையில்லாமல் நடத்தி உன் கல்வியை ஊக்குவித்து இருந்தால் போதுங்களா? ஒரு முறை நீ பாரின் போய் படிக்க போவேன். ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? சர்வ ஆரோக்கியமாயிடுது. இன்னிலிருந்து என்னை நினைச்சுக்கா, எல்லாமே சரியாயிடுது. முதல்ல மனிதன் மருத்துவத்தை படிப்பதற்கு முன்னால் மனதை படிக்க வேண்டும் அப்பா. அதை படிக்கும்போது தான் நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆகுதிய. உண்மையா இல்லையா? உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உயர்ந்தோங்கி இருப்பான், செல்வ சிறப்போடு இருப்பான், சர்வ ஆரோக்கியம் ஆயுள் பாக்கியமாக இருப்பான். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாகவும் கேட்டு வந்தவர்கள் என்ன சொத்து சம்பந்தமாகவும் அப்படின்னு ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி வைக்கிறிய. என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டோம். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிவபெருமான் வராரு. என்னன்னு சிவன் கோயில் எங்கன்னு இருக்கு? பக்கத்தில் இருக்கோ? அதான் சிவபெருமானுடைய காட்சி தெரியுது, அதான் கேட்டேன். சிவனுக்கு விரதம் இருப்பீங்களா? இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. பிரதோஷத்துக்கெல்லாம் விரதம் இருப்பீடா? அசைவம் வந்து விரதத்துக்கு எதிர்ப்புன்னு யார் யார் சொன்னா? ஒரு குழப்பி விடுவோம். கருவில் இருக்கும் குழந்தை சைவமா அசைவமானு எல்லாரும் ரிசர்ச் பண்ணுங்கோ. கருவில் இருக்க குழந்தை அசைவமா சைவமாடா? சைவமா? ரத்தமும் சதையும் தானையா கருவே, பின்ன என்ன அசைவம்ங்கிறீங்க? எல்லாமே அசைவம் தான். உண்மையா இல்லையா? ஆமாம், வந்து பழகின பிறகு சைவம்ங்கிறீங்க. சும்மா இருங்கண்ணே, சாப்பிட விடாம கெடுக்காதுங்கண்ணே. கால் வந்துட்டுவாங்க. என்னடா தம்பி என்னப்பா அந்த டாக்குமெண்ட்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நீதிமன்றம் போடணுங்கிற நிலைமை இருக்க இருக்குன்னு தான் நான் சொல்லுதேன். நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் நீதிமன்றம் போடணுங்கிற நிலைமை வருது. ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்சம் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி விட்டோம்னா சமாதானமாக அற்புதமாக வெளியே தூக்கி எறிஞ்சிடலாம். அவங்கள பக்குவப்படுத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் நிலம் சம்பந்தமான விஷயம் இப்போ ஒரு வருஷ காலமாகவே உன் உள்ளத்தில் உதயமாகிக்கிட்டு இருக்கு. முடிவு கிடைக்காது. அந்த நிலைகளை மாற்றுவோமா அப்படின்னு கேட்டேன். வேலெடுத்து விளையாடு, வெற்றி உன் பக்கம் உண்டுன்னு சொல்லுது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் பொழுது ஒரு வேல் எடுத்து கொண்டு வா. அந்த இடத்தையும் வெற்றியாக்கி தரேன், பிள்ளைகள் வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வேலெடுத்து தூலெடுத்து விளையாடி வந்தவா. என்ன வேண்டும்? வேற என்ன வேணும்?
நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போவான், மகிழ்ச்சியாக இருப்பான், குலமைக்க இனமைக்க வாழ்வான், வெற்றி உண்டு, ஆனந்தமாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். வாப்பா, மகனை பற்றியும் சொத்தை பற்றியும் கேட்க வந்த மகனே வா, எந்திரிச்சு ஓடுறா, ஏன்டா இருக்குது, எந்திரிச்சு ஓடு, எந்திரிச்சு ஓடு, எந்திரிச்சு ஓடு. காளியம்மன் மாரியம்மன் தெய்வங்கள் இருக்க அவங்க இல்லையில, நான் கருப்பசாமியும் இருக்கேன். என்னப்பா? ஆமாம், வேற என்ன வேணும்? ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டாச்சு, கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இரு, கால் வந்துட்டு வா. இங்கே ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்திருக்கு, அடைக்கிடுவோம், கால் வந்துட்டு வா. வள்ளியை மான் எடுத்து மயல் எடுத்து சிறை எடுத்து சென்றவா. உள்ள மனசு எப்படி இருக்குப்பா? சரி, கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருக்குது, மனத்தை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன், உன் பக்கம் திருப்பி தரேன், நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? விற்றுருவோம், 1.5 மாதத்தில் நடக்கும், வெற்றியாக்கி அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை ஆனந்தமாக பார்க்கலாம். கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு நாமக்கல், நாமக்கல், நாமக்கல். என்ன சாமிடா வருது உனக்கு? என்ன சாமி வருது? ஏதோ சாமி அரண் மட்டும் வருது. கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் வரலாம்ப்பா, வரலாம்ப்பா. கடையிலலாம் எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் கடனில் தான் சரியில்லாமல் மீண்டும் மீண்டும் தத்தளிச்சுக்கிட்டு வாரீங்க. ஆனால் வெள்ள மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன்னு ஓடுறதுக்கு இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் கடனை தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. அதிர்ஷ்டம் அழைக்கிறது உங்களை. கால் வந்துட்டாங்க. கர்நாகப்படி என்ன சிரிக்காம பாரியா, அதிர்ஷ்டம் அழைக்கிறேன். நம்ம கேரளாவில் இருக்கமே, அது சம்மந்தமாக இருக்குமோ? பக்கத்தில் வரலாம். இங்கே வந்ததுனால பல எதிரிகள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றப்பட்டாச்சு. உங்கள் தொழில் ஒடிஞ்சு கிடந்ததை தூக்கி நிறுத்தி உயரத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த கடன் அடைக்கக்கூடிய மனதில் தைரியம் இருக்குது, ஆனால் பணத்தில் தைரியம் இல்லை. அந்த பணத்தை மட்டும் கருப்பசாமி அப்பா கொடுத்துட்டாருன்னா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம். அது மட்டும் சீக்கிரம் அமைய மாட்டுக்கே ஏன் அப்படின்னு உங்கள் குழப்பம் உள்ளத்தில். அது வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. யார் கையில் கொடுத்தா அந்த பணம் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன். 4 பேரும் கண்ண முடுங்க. இந்தாம்மா, உங்கள் அப்பன் ஆத்தா கடனை அடைச்சாச்சு, பணம் கிடச்சிரும், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும். வெற்றி உண்டு மக்களே. ஹாஸ்டல் வேண்டாம், அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சிறகிலேயே நான் பறந்து வர என்ன வேளே உன்னை அடைந்து விடேன். 1000 காலம் வாழ்ந்த பின்னாலும் நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே. என் நெஞ்சுக்குள்ள ஒருத்திய நினைச்சு நினைச்சு உருகுத, அவள் எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா? நினைக்கிறது உலகத்தின் இயற்கை தானப்பா, யார் நினைக்கல? என்ன, ஈசனே தன்னுடைய இதயத்தில் இடவாகினியாக உமையவளை வைத்தான். அவருடைய மகன் எம்பெருமான் முருகன் 2 பக்கமும் வைத்தான். பரமசிவன் பத்தினியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். வச்சானா வைக்கலையா? பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான்.
ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சியில் வைத்தானா, ஏனம்மா வச்சவனுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியாது. இன்னும் ஒரு முறை கால் சொல்லலாம். தூரதுக்கெரி ஓட்டாச்சி. மனசு உன் பக்கம் இல்லடா, வளர்ச்சி கொண்டு வரலாமா அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வியாக இருக்கு. இன்னொரு 19 நாள் பொறுமையாயிரு. அந்த பக்கம் பேசப்பட்ட ஒரு இடம் நளிக்கு விழுந்துரும்னு சொல்லி கிரகத்தில் இடம் இருக்கு. அந்த நேரத்தை ஓம் பக்கம் திருப்ப முடியுமான்னு நான் பார்த்து தயார் பண்ணுறேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா எல்லாம் வெட்டி ஆகும். அதே நாமக்கல் தொழில் சம்பந்தமாக என்ன தொழில், எத்தனை வச்சிருக்கிய? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் ஒரு வண்டி கியர் பாக்ஸ் வேலையில் கிடக்கு. இந்த வேலையெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்து முடிச்சிட்டீங்களா? சரி, கால் வந்துட்டு வரலாம். சத்தம் கட்டி வரலாம்ப்பா. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா பக்கத்தில் வரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஐயனார் கோயில் எங்கடா இருக்கு? ஐயனார் கோயிலிருந்து ஒரு தெய்வம் அங்கேருந்து வருது. அது ஏன் இப்படி நடக்கு, என்ன ஏதுன்னு நான் கேட்டேன். உனக்கும் ஐயனார் கோயிலுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் உனக்கு பெரிய ஆயி, மாரியாத்தா, காளி ஆயி, இப்படிப்பட்ட தெய்வம் தான் உன் தெய்வம். அதில் ஊடால ஒருத்தன் ஜடை போட்டு இருப்பான், முனியாண்டி, இந்த மாதிரி சாமி தான் உனக்கு. ஆனால் ஐயனார் கோயிலிருந்து வருதே ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். உன்னுடைய தொழிலுக்கு 3 ஆண்டு காலங்களாக அதிகமான நஷ்டமும் மனவேதனையும் கடன்களும் வண்டி வச்சு தொழில் நடத்த முடியாத மனக்கோளாறுகளும் நடத்துவதற்கு மாந்திரிகம் ஒரு காரணம். அது ஏற்பட்ட இடம் அந்த பகுதியில் இருந்து. அதனால் அந்த தீவைகளை நீக்கி உன் ஒளியில் ஓட்டித்தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஒரு பிள்ளைக்கு உத்தியோகம் நிர்ணயிச்சாச்சு. இன்னொரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு 3 ஆண்டுகள் பொறுமை வேண்டும். வெற்றியாகி தாரேன். இந்த தொழிலை இல்லாக்குவோம். இன்னொரு வண்டி எடுத்துக்கான், என் பேரை போட்டுக்கா, ஓட்டு. கர்மசாமிக்கு சேலம் எல்லை, சேலம் கண்ணுக்கு நீ ஊரு. சேலமா உனக்கு? சேலமா? சேலம் இல்லைன்னா இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். சாப்பா அச்சையா வருக. உளம் அறிந்த பின்தானே உறவை நான் வளர்த்தது, உறவுருவாள் எனதானே மனதை நான் கொடுத்தது. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். குடும்பங்களில் உள்பிரிவும் மனவேதனைகளும் நிறைய இருக்கு. பெண்ணரசியினுடைய தாம்பிகத்தில் மன ஆதிக்கம் பாதிக்கப்பட்டு மகனுடைய வாழ்க்கையில் உள் உபாதை வர வாங்கிக்கலாம். எல்லாரும் ஒற்றுமையாக என்னை கும்பிட வருவீங்க, மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. இந்த தொழிற்சாலை அதை நல்லா ஓட்டித்தரேன், நிறைந்த வருமானத்தையும் தரேன், அதில் இருக்க வில்லங்கத்தை தீர்த்தும் தரேன். ஓட்டித்தரேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், அசத்திடுவோம். வாழுங்க. இப்போ வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். தொற்றக்கூடும், வேண்டவே வேண்டாம். கர்மசாமிக்கு சேலம் எல்லை தன்னுடைய தொழிலில் தடையும் நஷ்டமும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா என்னடா தொழில் தம்பி? என்னண்ணா? கறிக்கடை. என்ன கறி? ஏய், மாட்டுக்கறி இல்லையே. அந்த காலில் வந்துடா.
அப்படியா? கேட்பான். எத்தனை பிள்ளைங்கப்பா? எங்கே இருக்கிறா? யாரு பையன் எங்கே இருக்கான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? அவன் வந்த உடனே எனக்கு ஒரு பாட்டு சத்தம் காட்டுச்சு. நெஞ்சமே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதை யார்கிட்டையாவது கொடுத்துருக்கானான்னு கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? அவனை கொஞ்சம் சீர்திருத்திடுவோம். இப்போ தொழிலில் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது, சரியாக்கிடுவோம். உன்னுடைய கடையும் நல்லாக்குவோம். ஒரு இடத்த பேசி வெற்றி அடையாமல் கிடந்து ஓடிக்கிட்டு அலையுதிய, அதை சரியாக்கி தந்தால் போதுமா? கால் விட்டுருவோம். போனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க ஐயா. ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேற என்னப்பா வேணும்? வேற என்ன வேணும்? இந்தா குழம்பாமல் நான் சொல்கிற கேளு. பையனை திருத்திடுவோம், முடிச்சு தரேன். இந்த அரியலட்சம் வெட்டி ஆயிடும். கடையை ஓங்காரமாக நடத்தும். நல்லா அதே சேலம் எல்லை பிள்ளையை பற்றி கேட்டிருந்தோம். என்ன பிள்ளையெல்லாம் எங்கே இருக்கான்? அவனுக்கு என்ன? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். இன்னொரு முறை கால் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வந்து உட்காரலாம். 3 விதமான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டிருப்போம். புரியுதா? ஒருத்தரோட தேவையில்லாத நட்பில் பழகி மனதையும் மதியமும் இழந்தது ஒன்று. சில நண்பர்களால் பணம், ஆட்டம் போன்ற விஷயத்தில் குழப்பமாகி தேய்வு பெற்றது ஒன்று. இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறது. என்னது? கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுனா தெரியாதா? தம்பி கொஞ்சம் விலகிடுடா. என்ன பாரு, என்னெல்லாம் இருக்கு? பிராந்தி விஸ்கியெல்லாம் இருக்குல்ல. அவன் இல்லாட்டும் அரசாங்கமே ஓடாது. கால் வந்துட்டு கெட்டிக்காரன், நம்ம நாட்டுக்கு பிரயோஜனமான பையன். இந்த நிலையிலிருந்து உன் பிள்ளையை காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தரேன். நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவேன்னு நான் மூடி மறைச்சி சொல்கிறேன். அவன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் தப்பு செஞ்சுட்டு அதிலிருந்து நின்று வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படியெல்லாம் எந்த ஆபத்தை நான் காப்பாற்றி வாழ வச்சுட்டு தான் போதும்ல. அவன் இப்போதைக்கு பண்ண மாட்டான். அவன் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். பொறுமையாக இரு, அவன் மனத்தை மாற்றுவேன். 6 மாதம் நீங்கள் அமைதி பெற்று இருக்க வேண்டும். சரி, 6 மாதம் அமைதியாக இரு. ஆனந்தம் உன் பக்கம், ஆனந்தம் உன் பக்கம். கர்மசாமிக்கு மனைவியினுடைய ஆரோக்கியம் சீராக வேண்டும். மனைவியுடைய ஆரோக்கியம் சீராகணும்னு ஒருத்தர் யார்ப்பாது? சேலம் எல்லை மனைவியை பற்றி பிள்ளைக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? எந்த ஊர்? நாகர்கோவில். நான் சேலத்தில் கூப்பிடுறேன். இன்னும் கால் வந்துட்டலாம். அடுத்து கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க வந்தாங்க. என்னப்பா பிள்ளைக்கு வேணும்? கண்ணை முடுப்பா. கால் வந்துட்டு வா. போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். அத்தான் பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். ஒரு நேரத்தில் அவன் வீட்டுக்காரனுக்கு அவன் எல்லாமே சொல்லி பார்த்தா அவன் கேட்கல.
இப்போ அவனுடைய குணம் இவளுக்கு பிடிக்கலைங்கிற எண்ணத்தை மனத்தை வச்சுட்டு சேர்ந்து வாழறதுக்கு மறுப்பான எண்ணமும் அங்கிருந்து நல்ல செய்தி வராத குறையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேருடைய மனதுமே சீராக்கணும். அப்படி வெற்றியாக்கி வாழ வச்சுருந்தா போதுங்களா? கால் விட்டுறலாம். வரலாம். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போப்பா, வெற்றியாக்கி தரேன் ஒரு சார். கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா யாரு? சரி. அண்ணே டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்கு? டாக்குமெண்ட் வீட்டில் இருக்குது, எல்லாம் கடனில் தான் இருக்குது. இல்லை லாக்கில் இருக்குது. எப்போ மீட்டலாம்? அதுக்கு வழியே தெரியுமா? பெரிய அண்ணன் அப்படின்னு ஒரு சாமி வர்றாரு, எங்கே இருக்காரு? முனீஸ்வரன் பெரிய அண்ணன் உங்கள் சாலையில் வருது, ரைட் சைடில். மாரியம்மா எங்கே இருக்கா? பக்கத்துலேயே. உங்கள் ஊரை கடந்து வலது பக்கமாக போகும்பொழுது ஒரு ஐயனார் கோயில், அது பக்கத்தில் பெரிய அண்ணன் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கு அந்த சாமி இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். இது யார்? உங்கள் மகனா? உனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியலையே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. அவனும் தனியாக கடை. சரி, நல்ல பையன். கால் வந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க பார்ப்போம். வீட்டில் ஒரு பெண்மணியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறை இருக்கும். 3 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இடமாற்றமோ ஊர் மாற்றமோ தேவையில்லை என்பது உண்மையாகும். இப்போ கிரகங்கள் படி அது இருக்குங்கிறது உண்மை. இன்னும் 6 மாத காலம் அளவில் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் தோன்றும். வண்டி வாகனம் பெருகும். இந்த கடனை நான் தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். ஒரு பேங்க் உங்களுக்கு உதவி செய்யும். என்னடா ஒரு பேங்க் உதவி செய்யும்டா? கடவுள் ஏன் எல்லா சாமியும் கல்லா போச்சுன்னு சொன்னலால உள்ள சொல்லு. சொல்லிடே. கடவுள் ஏன் கல்லா? நான் மனிதனால் தாண்டா தெய்வமெல்லாம் கல்லா போச்சு. கண்ண முடி உட்கார். கொஞ்சம் என்னையை மட்டும் நினச்சிக்கா. இந்தா உனக்கு பணம் கிடைக்கும், கடன் தீரும். இந்தாப்பா. பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குது, அது கல்யாணம் கட்டி கொடுத்துடலாமா? வேண்டாம். ஆவணி 22ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் உண்மையானதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும். இப்போ உனக்கு வந்திருக்கக்கூடிய ஜாதகம் 2 ஜாதகம் வச்சுருக்காங்க. ஏமாத்ததுக்கு ஒன்றும், தன் வீட்டுக்குள்ளே ஒன்றும். கட்டி கொடுத்துருவோமா? அப்படி சொல்லி என் பிள்ளை நல்ல பொம்பளை பிள்ளையை கொடுக்குற இடத்துல ஆனந்தமாக இருக்க வேண்டாமா? இங்கே வந்து எத்தனை அனுபவம் பார்த்துக்கிட்டு இருக்கிய. இங்கே வந்தது உங்கள் விஷயத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகிர்ந்து அனுபவப்படணும். உண்மையா இல்லையாப்பா? நல்லா இருப்போம். சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் பேராங்க. அடுத்தும் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த செல்ல மக்கள் உட்காருங்க. எல்லாரும் நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி? தம்பி என்ன விஷயம்? யாருக்கு? ஒருத்தருக்கு காலங்கள் நேரங்கள் சரியில்லை. அதனால தான் நீ இந்த வேளை தன்னில் செய்யனை மறந்தால். பிள்ளை வந்து தகப்பன் தாய் தகப்பனை நல்லா பார்க்கணும். நீ பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு திருப்தி இல்லை, மனக்குறை இருக்குது. உன் சொந்தமாக அவங்களுக்கு நிறைய வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் அதில் ஒருவருக்கு மட்டும் கொஞ்சம் சீரியஸான சில சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அது வானம் செல்லுமா பூமியில் இருக்குமா என்பதை கொஞ்சம் நிதானித்து சொல்ல வேண்டும். கால் வந்துட்டு வாங்க. அம்மா பராசக்தி. ஆமாம், கேட்டுட்டுமா?
என்ன சத்தம் நீங்க? வாக்கை நிறுத்து. உன் கடன்களை தீர்த்து தாரேன், உங்கள் தொழிலை வளப்படுத்தி தாரேன், அப்போ ஆத்தாவை பற்றி என்கிட்ட இப்போ கேட்காதுன்னு சாமி சொல்லிட்டாங்க. ஐயப்பா, இதில் சபரிமலைக்கு போனது யாரு? இதில் சபரிமலைக்கு போனது யாரு? சபரிமலைக்கு போனது யாரு? யாருமா சபரிமலைக்கு போனா? புண்ணியமடைவாய் மகளே, கால் உளுத்துவா. இருக்கும் வாழ்வை திறக்க வைப்பாய் ஐயப்பா, கண்கள் காந்த மலையப்பா ஐயப்பா, அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா, ஆரவார ஜோதியப்பா ஐயப்பா. இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகளாக கடன்களும் தொழில் தரிவும் உடல் வேதனைகளும் ஏற்பட்டு உறவினர்கள் யாவரையுமே வெறுத்து யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காது என்ற உண்மையை உணர்ந்து இனி ஆண்டவனே தஞ்சம் என்ற முழு நிலையில் இப்பொழுது நீயும் உன் வீட்டுக்காரரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிய. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. பலி பலி. அதனால இப்ப இருக்க கடன்களை தீர்க்கிறதுக்கு ஒரு இடத்தை கைமாத்தி விடணும். அதை கைமாத்தி விட்டு கடனையும் தீர்த்துட்டு குடியிருக்கிறதுக்கு புதுமையான ஒரு மாளிகையை உருவாக்கி தரணும். கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா செல்லக்குட்டி. இன்னும் என்ன வேணும்? பக்கத்தில் உட்கார். இன்னொரு தொழில் பண்ணலான்ட்டு. என்ன தொழில்? மெஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. மெஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால ஒரு 50 ஆடு வாங்கி விடு. சரிங்க. ஆடு கருப்பசாமின்னு சொல்லி விடு. ஆடு பெருகிக்கிட்டு இருக்கும். 50 100 ஆகும், 100 500 ஆகும். அதே மாதிரி மெஸ்ஸும் நடத்து. என் பேரை போட்டு ஹோட்டல் நடத்து. தெய்வமா இருக்கும், செல்வமா பெருகும். ஆனந்தமா இரு மகளே, வெற்றி அடைவார். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை. உடல்நிலையும் சரியாகணும், என் மனநிலையும் சரியாகணும். மிட்டாய் வாங்கலையோ சாமி, மிட்டாய் வாங்கலையோ. என்னப்பா, எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், இங்கு சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன். என்னப்பா, சிவன் மலைக்கு போயிருக்கியா? போயிருக்கீங்களா? என்ன சொல்லிட்டு வந்தேள்? யாவும் இல்லை. கால் வந்துட்டு வாங்க. மழை காத்து ஏற்றுக்கிடுவோம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணாடியை கலத்தி தூர வைப்பா. நல்ல கண்ணை முடிக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். உன்னிடமே அடம் பிடித்தேன். பக்கத்தில் வந்து உட்காரலாம். பக்கத்தில் உன் வயத்துக்கு உள்ளே நான் போனேன். அதான் உன்னை கண்ண முடி இருக்க சொன்னது. உள்ளுக்கு ஏதாவது பாதிப்புகள், அப்பண்டிக்ஸ் போன்ற வீக்கங்கள் ஏதும் உள்ள பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அப்படி உறுப்பளவில் எந்த பாதிப்புமே இல்லை. அப்படி என்றால் இந்த வலியும் வேதனையும் எனக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் ஓ மனசில் நான் பார்த்தேன், வயிற்றுக்குள்ள போய் மனத்தையும் சேர்த்து பார்த்தேன். இது மாந்திரிகம் செய்வினைகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்தால் அது டாக்டர் கண்ணுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால் அப்படி ஒரு கோளாறால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் உன் உள் மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு மழையில் நினையாதீங்க. இந்த வெயிலே நினைவாங்க. அப்படி எதுவும் குறைபாடுகள் நடந்திருக்கான்னு நான் பார்த்தேன்.
ஒரு சில இடங்களில் நீ போய் கேட்டு தெரிந்து கொண்டதில் இது கோளாறாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சிது. அந்த விடை கிடைத்த நாளிலிருந்து உன் மனசு அந்த வலி